ஓகே. பிளம்பர் பிளாக் எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிளம்பர் பிளாக்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா இந்த கேஸ்டிங் சரியா? ஸோ அந்த கேஸ்டிங் ட்ரா பண்ணலாம். ஸோ அந்த கேஸ்டிங் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வியூவில் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சாலிட்வொர்க்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நியூ பார்ட் கொடுத்துக்கணும். ஓகே. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் பிளேன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போ ஃப்ரண்ட் பிளேன் கொடுத்துட்டு நார்மல் டு கொடுத்துடணும். நார்மல் டு கொடுத்துட்டு ஸ்கெட்சு போயிட்டு லைன். ஓகே. ஸோ லைன் கொடுத்துட்டு சென்டரில் இந்த ஆக்சிஸ்லேயே ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அடுத்த லைன் எப்படி இருக்குது, டேப்பராக இருக்கா? ஸோ அப்போ அந்த லைனை டேப்பராக வரைஞ்சிட்டு அதே மாதிரி இங்கே வந்து இந்த டேப்பராக நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போ டேப்பராக ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே வச்சு டேப்பராக வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் போய்க்கிறோம். ஸோ இதோட லென்த் எவ்வளோ, 208. அதே மாதிரி ஹைட் வந்து 14. இந்த டேப்பருக்கான இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 4. ஸோ அப்போ அந்த டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணலாம். இதோட டைமென்ஷன் எவ்வளோ, 208. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனோன்னா இதோட வித்து கிடைக்கும். ஸோ இந்த வித்து எவ்வளோ இருக்குது, 4 mm. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வச்சிட்டோம், ஹரிசாண்டலாக கொண்டு போனோம் அப்படின்னா ஹைட்டு கிடைக்கும். ஸோ 14. இப்போ இதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனால் 14. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம், அதனால் இது வந்து 14 வந்துருச்சு. ஸோ இதை நம்ம பார்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட் இங்கே கவனிங்க நல்லா, இந்த 2 பாயிண்ட்டுக்கு உள்ளே வந்தோடனே இது இந்த மாதிரி மேலே வருதா, புரியுதா? ஸோ அப்போ மொத்தம் 3 பண்ணலாம். ஒன்று என்னென்னா ஹரிசாண்டல் டயக்னலாக வரைகிற லைனுக்கு, டேப்பராக வரைகிற லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக ஹரிசாண்டலாக ஒரு டைமென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். டேப்பராக அதாவது அந்த டேப்பருக்கான லென்த்தை ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த டைமென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இதுதான் நம்ம பண்ணணும். இது எவ்வளோ, 4 mm. ஓகே. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சென்டர் பாயிண்டில் எப்போவுமே ட்ரா பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஹோல் மேக் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாதி, 208ல் பாதி எவ்வளோ, 104. ஓகே. ஸோ அப்போ சென்டராக வரும் டயக்ராம். அப்போ நம்ம பின்னாடி வந்து நம்ம ஹோல்ஸ் மேக் பண்ணுறதுக்கோ இல்லை மிரர் பண்ணுறதுக்கோ நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சரி. இப்போ இது கொடுத்துட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துடணும். எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸ் கொடுத்துட்டு கிளிக் கொடுத்தோன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இது மிட் பிளேன் சூஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ வித்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா இது டாப் வியூவில் இருக்கும். ஸோ அதோட வித்து எவ்வளோ, 46. இப்போ 46 கொடுத்துட்டோன்னா எக்ஸ்ட்ரூட் ஆயிரும். இப்போ இந்த பேஸ் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த பேஸில் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து மேலே உள்ள பார்ட்டு ட்ரா பண்ணலாம். ஸோ அந்த மேலே உள்ள பார்ட்டுங்கிறது ஃப்ரண்ட் வியூவில் ஸ்ட்ரைட் லைனாக தெரியலாம். ஆனால் வந்து இது டாப் வியூவில் எப்படி தெரியுது, ஒரு கர்வேச்சராக தெரியுது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டாப் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் டு கொடுத்துடணும். நார்மல் டு கொடுத்துட்டு ஸ்கெட்சு போயிட்டு சர்க்கிள். ஸோ சென்டர் ஆஃப் த பிளேன் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிடணும். சரியா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு சர்க்கிள் வரைகிறதுக்கெலாம் நம்ம இங்கே பண்ணிடலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரேடியஸ் எவ்வளோ, 54. ஓகே. ஸோ இதை வந்து ஒரு க்ளோஸ்டு கான்டராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், லைன் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பாயிண்ட்டு இணைக்கணும். அடுத்து இந்த பாயிண்ட் இணைக்கணும். அடுத்து இந்த பாயிண்ட் இணைக்கணும். ஓகே. ஸோ இது 2 மேலே உள்ள லைன் மட்டும் வரைஞ்ச போது இதை நம்ம கண்டினியூஸாக வரையலாங்கிறதுக்காக தான் இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க தவிர மற்றபடி அது தேவையில்லை. ஓகே. ஸோ ட்ரிம் என்டிட்டிஸ் கொடுத்துட்டு இந்த 2 பார்ட்டு ட்ரிம் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த லைன்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். இந்த டாப் எண்டோ பாட்டம் எண்டையும் ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இது ஒரு க்ளோஸ்டு கான்டராக மாறிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸ். ஸோ எக்ஸ்ட்ரூடட் பாஸ் கொடுத்தோன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு பண்ணணும் எக்ஸ்ட்ரூஷன், 68 டோட்டல் ஹைட்டு. ஏற்கனவே 14 ட்ரா பண்ணிட்டோம். அப்போ 68 - 14 54. அப்போ 54 லென்த்துக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். சரியா? இது பிளைண்டுன்னு தான் இருக்கணும். மிட் பிளேன் மாற்றினீங்கன்னா பாதி உள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ பிளைண்டு அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த பிளேனில் நம்ம அந்த 2Dயை ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த பிளேன்லேருந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். சரியா? ஸோ இது டைரக்ஷன் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாமே தவிர, ஓகேவா, இது முன்னாடி போகணும், இது ஃப்ரண்ட்டில் போகணுமா இல்லை டாப்பில் போகணுமாங்கிறத மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும்.
ஸோ இப்போ நமக்கு தேவை டாப்பில். அப்போ டாப் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டோன்னா இந்த ஷேப் கிடச்சிரும். ஓகே, இப்போ இந்த ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்க இந்த டிராயிங்கை நம்ம வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான டைமென்ஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 56லேருந்து ஆரம்பிக்கணும். சரியா? ஏன்னா இந்த எண்டு லைனு இந்த எண்டு லைனு இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த 56ங்கிறது தான் நம்மளோட எண்டு லைன். இப்போ இதை நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இங்கே 56 டோட்டல். ஸோ இதுலேருந்து 28, நெக்ஸ்ட்டு 16, இந்த டைமென்ஷன் 16. ஸோ அந்த 16க்கு அப்புறம் இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு கட் வருது பார்த்தீங்களா? இந்த உள்ளே உள்ள கட் என்ன அப்படின்னா இந்த ரேடியஸ் வந்து 24. ஸோ அப்போ இதோட இந்த சர்க்கிளுக்கான டயாமீட்டர் எவ்வளோவா இருக்கும், இந்த டைமென்ஷன் 48. ஓகே, ஸோ அப்போ டோட்டல் 56, 48. 56ல் 48 போயிடுச்சுன்னா 8. ஸோ அப்போ 8ல் இந்த சைடு 4 mm, இந்த சைடு 4 mm. ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து 28, 16, 4 ட்ரா பண்ணிட்டு இதுக்கு நேராகவே சென்டர் வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த சர்க்கிளை வரையலாம். ஓகே, அப்போ இந்த பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு நார்மல் டூ கொடுத்துடணும். நார்மல் டூ கொடுத்துட்டு ஸ்கெட்சு, லைனு. ஸோ லைன் பார்த்தீங்கன்னா நம்ம மிட் பாயிண்ட் ஏற்கனவே இருக்குது இந்த இடத்துல. ஸோ மிட் லைன்லேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு லைன். ஸோ அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சோம், எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ எப்படியும் நம்ம மிரர் பண்ணுவோம். நம்ம ஒரு ஹாஃப் தானே வரைஞ்சி மிரர் பண்ண போகிறோம். அதனால மிரர் லைனை வந்து என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், சர்க்கிள். ஸோ சர்க்கிளுக்கு வந்து சென்டர் எப்படி சூஸ் பண்ணணும், இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இதில் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம என்ன டைமென்ஷன் கொடுக்குறோமோ அது வந்து அந்த டைமென்ஷனுக்கு க்ளோஸ் ஆகி நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் போய்க்கணும். இந்த லென்த் எவ்வளோ, 56ல் பார்த்தீங்கன்னா 28. இந்த ஹைட் எவ்வளோ, 16. நெக்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், 4. இந்த சர்க்கிளோட டயாமீட்டர், ரேடியஸ் வந்து 24னா டயாமீட்டர் 48. ஓகே, இப்போ எல்லாமே நமக்கு கரெக்டாக டைமென்ஷனில் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தேவையான பார்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா மிரர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மிரர் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணணும். மிரர் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த லைனை மிரர் பண்ண போகிறோமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இது மூணுமே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ மிரர் அபவுட்டில் போயிட்டு இந்த சென்டர் லைன் கொடுத்துட்டோன்னா நமக்களோட லைன் எல்லாமே என்ன ஆயிரும், மிரர் ஆயிரும். ஓகே, இப்போ செலக்ட் கொடுத்துருங்க. இப்போ தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் என்ன பண்ணிடலாம், ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ அப்போ டாப்பில் உள்ள இந்த சர்க்கிள் தேவையில்லை, இந்த உள்ளே வர இந்த சர்க்கிள் தேவையில்லை, இந்த சர்க்கிள் தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை. சரியா? ஸோ அப்போ நமக்கு ஒரு லேஅவுட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த லேஅவுட் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரூடட் கட்டு பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ்ட்ரூடட் கட்டு இதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துடும். இது பிளைண்ட்லேயே இருக்கலாம், ஏன்னா இதை தாண்டி தான் இருக்குது டயக்ராம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா த்ரூ ஆல் கொடுத்துட்டோம்னால எது வரைக்கும் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் என்ன ஆகும், அது கட் ஆகும். ஓகே, ஓகே கொடுத்துட்டோன்னா இந்த ஷேப்பை கட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன டைமென்ஷன் இருக்குது, வேறு என்னென்ன இதெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு ஸ்லாட் இருக்கா, அதே மாதிரி பேரலாக இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு போல்ட்டுக்கான ஸ்பேஸ் இருக்குது, ஒரு ஸ்கொயர் போல்ட்டுக்கான ஸ்பேஸ். அதே மாதிரி இந்த சைடு இருக்குது. ஸோ அப்போ ஏதாவது ஒரு சைடு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மிரர் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல ஃபில்லட், அதை லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த டைமென்ஷனில் ஃபஸ்ட்டு எதை பண்ணுவோம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க டைமென்ஷன்ஸ் வச்சு ஸ்லாட்டை ஃபஸ்ட்டு மேக் பண்ணிடலாம். ஸோ ஸ்லாட்டுங்கிறது டாப் வியூவில் தான் தெரியும். எந்த இடத்துல வருதோ அப்படின்னா இந்த சர்ஃபேஸில் வரும். ஸோ ஸ்லாட்டுக்கான இந்த லென்த் 8, சர்க்கிள் டயா 12. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும், நார்மல் டூ கொடுத்துடணும். இப்போ ஸ்கெட்ச் போயிடணும். ஸ்கெட்சில் நமக்கு ஸ்லாட்டுக்கான பாயிண்ட் டேரெக்டாகவே இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் ஸ்லாட்டு. ஸோ ஸ்லாட்டு வரையும் போது இங்கே தெரியுதுல்ல, மிட் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ட்ரா பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு இந்த லென்த் வந்து 8, இந்த சர்க்கிளோட டயா 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியஸ் என்ன வரும், 6. மார்க் பண்ணியாச்சா? ஸ்லாட்டை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்லாட்டோட பொசிஷனை
டிஃபைன் பண்ணணும். அப்போ சென்டர்லேருந்து இந்த ஸ்லாட்டுக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறது எங்கே தெரியும்? இங்கே வாங்க. ஸோ இந்த ஸ்லாட்டோட சென்டருக்கும் இந்த ஸ்லாட்டோட சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 162, 162. ஸோ அப்போ சென்டர் லைன்லேருந்து இந்த ஸ்லாட்டுக்கான டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? 81. அப்போ இது 81. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே இந்த சென்டர் ஆக்சிஸில் தான் வரைஞ்சிருப்போம். ஓகேவா? அதனால் நமக்கு அந்த 46ல் பாதி 23ங்கிறது நமக்கு காட்டிடும். ஸோ அது நமக்கு செக் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இதை மிரர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சென்டர் லைன் ட்ரா பண்ணிடுவோம். ட்ரா பண்ணிவிட்டு மிரர் என்டிட்டிஸ், ஸோ மிரர் என்டிட்டிஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்லாட்டை கொடுத்துடணும். மிரரை போட்டில் இந்த லைன் இப்போ என்ன ஆயிடுச்சு? மிரர் ஆயிடுச்சு. இந்த லைன் தேவையில்லை, ஸோ டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஸ்லாட்டை வந்து என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரூடட் கட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூடட் கட், ஸ்லாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே த்ரூ ஆல். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்லாட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? போல்ட்டுக்கான ஸ்பேஸை நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த போல்ட்டுக்கான ஸ்பேஸுங்கிறது கீழே தான் நம்ம இருக்கோம். டாப்பில் தான், பாட்டமில் தான் வந்து அந்த ஸ்கொயர் போல்ட்டோட ஹெட் வருது. ஸோ அப்போ பாட்டம் பிளேன்லேருந்து என்ன பண்ணலான்னா ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பாட்டம் பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் டு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ஸ்கெட்ச் போயிட்டு ரெக்டாங்கிளில் சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. அதான் ப்ரிஃபரபிள். ஏன் அப்படின்னா இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தானே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற வேறு ரெக்டாங்கிள் எடுத்தாலும் நம்ம ட்ரா பண்ணலாம். அது என்னென்னா இந்த டைமென்ஷன்லாம் மைனஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது சென்டர். ஸோ சென்டர் பாயிண்ட் இருக்கிற ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணிக்கோங்க. அது எங்கே இருக்கும்? இங்கே போனீங்கன்னா கார்னர் ரெக்டாங்கிள், இன்னொன்று சென்டர் ரெக்டாங்கிள். சரியா? ஸோ அந்த சென்டர் ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ ட்ரா பண்ணும்போது இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதா டாட்டட் லைன்? ஸோ இந்த டாட்டட் லைன்லேயே சென்டர் வரைகிற மாதிரி ரெக்டாங்கிளாக ட்ரா பண்ணுங்கள். தட் மீன்ஸ் ஸ்கொயராக ட்ரா பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம திருப்பி பொசிஷன் பண்ணும்போது சென்டர் தான் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வரையும் போது அந்த சென்டரில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு டைமென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதோட டைமென்ஷன் வந்து ஸ்கொயர் 26 அப்படின்னா 4 சைடும் 26 இருக்கணும். அப்போ ஒரு சைடு 26 கொடுத்துட்டோன்னா 2 சைடு அப்படியே மாறிடும். அதே மாதிரி இந்த சைடு 26 கொடுத்துட்டோன்னா ஒரு டோட்டல் ஸ்கொயர் கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து எங்கன்னா பொசிஷன் பண்ணணும். ஸோ இந்த சென்டர், இந்த ஸ்கொயர் ஹெட்டோட சென்டரும் இந்த ஸ்கொயர் ஹெட்டோட சென்டருக்கான டிஸ்டன்ஸ் வந்து 78. ஸோ 78ல் பாதி 39. அப்போ இந்த சென்டரையும் கிளிக் பண்ணிங்கன்னா டைமென்ஷன் கேட்கும். அது எவ்வளோ? 39. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து நடுவில் ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்காக அந்த சென்டர் லைன் மிரர் பண்ண போகிறோம் அதுக்காக. அப்போ இதே மாதிரி ரெக்டாங்கிள் இங்கே மிரர் பண்ணணும். அப்படி தானே? நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் செக் பண்ணல பாருங்கள். இந்த சைட் பொசிஷனிங் பார்த்தாச்சு. இப்போ இந்த சைட் பொசிஷனிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. இல்லை, எவ்வளோ இருக்கணும்? 23. ஓகே, இப்போ இதை மிரர் என்டிட்டிஸ் கொடுத்துட்டு மிரர் பண்ணிக்கலாம். ஸோ மிரர் பண்ணும்போது எல்லா லைனையுமே என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்கணும். மிரர் அபவுட்டில் இந்த லைன் என்ன ஆயிடுச்சு? மிரர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் மிரர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிரர் என்டிட்டிஸ், பாயிண்ட், மிரர் அபவுட்டில் ஓகே. ஸோ இந்த லைன் நமக்கு தேவையில்லை, அதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ இதை எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட். ஓகே, ஸோ இதோட டைமென்ஷன் எவ்வளோ? டாப் வியூவில் பாருங்கள் 10 mmக்கு தானே இருக்குது. ஸோ அப்போ 10 mmக்கு மட்டும் கட் பண்ணால் போதும்.
ஏற்கனவே 54 இருக்குது. ஸோ அப்போ 10ன்னு மாற்றிக்கிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், 10 mmக்கு ரெக்டாங்கிள் ஸ்கொயருக்கு வந்து கட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 10 mm ஸ்கொயர் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. 26 mm ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்கொயருங்கிற ஃபேஸ்லேருந்து தான் அடுத்த போல்ட்டை நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த போல்ட்டுக்கான ஸ்பேஸ் வந்து M12 போல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 12 mm டயால ட்ரா பண்ணணும். அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் டூ, நல்லா கவனிங்க, இந்த ரெக்டாங்கிள் எங்கே கட் ஆகிருக்கோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்கேன், நார்மல் டூ கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு ஸ்கெட்சு, சர்க்கிளு, ஸோ சென்டரில் ஒரு சர்க்கிள், இதோட ரேடியஸ் வந்து 6. ஏன்னா டயமீட்டர் M12 போல்ட்டுங்கிறதுனால 12. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து 6. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, ஸ்மார்ட் டைமென்ஷன் போய்க்குங்க. இந்த சென்டருக்கும் உள்ள டைமென்ஷன் எவ்வளோ இருக்கணும், 39. அப்படி தானே? ஸோ டோட்டல் 78 தானே? 78. ஸோ அப்போ 39. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சென்டருக்கும் இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 26. ஸோ சென்டர் லைன்லேயே நம்ம ட்ரா பண்ணதுனால அது 26 வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதோட டயமீட்டர் ஒரு தடவை செக் பண்ணிடலாம். சர்க்கிளோட டயமீட்டர் 12. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணலாம், மிரர் பண்ணலாமா? மிரர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மிட் லைன் வரையணும். ஸோ அப்போ மிட் லைன் வந்து வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு மிரர் என்டிட்டிஸ் கொடுத்துடணும். மிரர் என்டிட்டிஸில் சர்க்கிள், மிரர் அபவுட்டில் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன். இப்போ என்ன ஆயிடுச்சு, மிரர் ஆயிடுச்சு. இப்போ இந்த லைன் நமக்கு தேவையில்லை, அதை டிலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரூடட் கட்டு. இப்போ எக்ஸ்ட்ரூடட் கட் கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து த்ரூ ஆல் கொடுத்துட்டோன்னா எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் என்ன ஆயிரும், கட் ஆயிரும். சரியா? ஸோ இதுதான் வந்து போல்ட்டுக்கான ஸ்பேஸை வந்து நம்ம கட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்குது. ஸோ அந்த ஹோலோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா 8. இங்கே டாப்பில் பாருங்கள் 8 mm டயா, 8 mm டீப், அதாவது 8 mm டெப்த்துக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே போயிட்டு ஹோல் விசார்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ஹோல் விசார்டை கிளிக் பண்ணிவிட்டு, ஃபீச்சர்ஸில் இருக்கும் ஹோல் விசார்டு. ஸோ இந்த ஹோல் விசார்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹோல் விசார்டில் போயிட்டு இந்த ஹோல் டைப்பில் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து 8. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது இருந்துச்சு, ஐஓஎஸ்ஓ ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கணும், ஆன்சிமெட்ரிக்னு மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஆன்சிமெட்ரிக்கில் ட்ரா பண்ணணும். இப்போ சைஸ் கொடுத்தாச்சு, 8 mm டயா, பிளைண்டு வச்சுக்கோங்க. இந்த இது என்ன அப்படின்னா டெப்த்து. சரியா? எவ்வளோ டெப்த்துக்கு நம்ம அந்த ஹோலை மேக் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு வேல்யூ. ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஹோலை வந்து பொசிஷனிங் பண்ணணும். எங்கே இருக்குது பொசிஷன், இங்கே இருக்கா? ஸோ இதில் 3D ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இந்த 3D ஸ்கெட்சில் சென்டராக பொசிஷன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக சென்டராக இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மார்ட் டைமென்ஷன் போய்கிட்டு இந்த சென்டரை கிளிக் பண்ணணும். நல்லா கவனிங்க, இதை சென்டரை கிளிக் பண்ணணும். இந்த சென்டரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபீச்சர் மேனேஜர்னு இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம இந்த இதெல்லாம் இருக்கும்ல, பிளேன் இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ இதில் போயிட்டு ஃப்ரண்ட் பிளேன். சரியா? ஃப்ரண்ட் பிளேனை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி காட்டும். இது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் பிளேனுக்கும் அந்த ஹோலோட சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். சரியா? நம்ம சென்டராக வரைஞ்சதுனால அது வந்து அந்த சிஸ்டத்தோட சென்டர் பொசிஷனாக இருக்கும். எது, ஃப்ரண்ட் பிளேனும் ரைட் பிளேனும் ஜாயின் ஆகிற இடம். சரியா? ஸோ அதனால் அதை நம்ம அந்த 2 பிளேனையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஹோலை சென்டர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே கிளிக் பண்ணால் என்ன வருது, 2.97. அப்போ என்ன அர்த்தம், ஃப்ரண்ட் பிளேனுக்கும் இந்த ஹோலுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கான், 2.96. இதை 0 மாற்றிட்டோம் அப்படின்னா அது எங்கே வந்துடும், அந்த சென்டரும் பிளேனும் ஒன்றாயிருமா, கோயின்சிட் ஆகிடுமா? நெக்ஸ்ட்டு திருப்பியும் ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்துட்டு சென்டரு, அதே மாதிரி ஃபீச்சர் மேனேஜர், இதில் போய் என்ன பிளேன் கொடுக்கணும், ரைட் பிளேன். சரியா? ஸோ அப்போ ரைட் பிளேன் கொடுத்துட்டு திருப்பி இதுலேயும் ரைட் பிளேனுக்கும் சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2.73. இதையும் என்ன பண்ணிக்கணும், 0வாக மாற்றிக்கணும். இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா ஹோல் சிஸ்டத்தோட சென்டரில் இந்த ஹோல் வந்துடும். ஓகே,
ஸோ இப்போ ஹோல் வந்துருச்சு. இப்போ கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், ஹோலு பொசிஷன் ஆயிரும். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னது, கேஸ்டிங். ஸோ இதில் இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த ஒரு விஷயம் மறந்துட்டோம் பாருங்கள், ஃபில்லட். இப்போ இந்த ஃபில்லட் எப்படி பண்ணலாம், இங்கே போயிட்டு ஃபில்லட்டு எதை பண்ணணும், இந்த ஆர்க், அதே மாதிரி இந்த ஆர்க். ஸோ இந்த ஃபில்லட்கான ரேடியஸ் எவ்வளோ, 8. கிளிக் கொடுத்துட்டோன்னா என்ன ஆயிரும், ஃபில்லட் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த பார்ட்டை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சேவ் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டில் போயிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 3D பிளம்பர் பிளாக். அதில் என்ன பார்ட் இது, கேஸ்டிங். ஓகே, சேவ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு நியூ பார்ட். ஓகே, இது இப்போ என்ன வரைய போகிறோம், அடுத்த பார்ட்டு கேப். சரியா? ஸோ இந்த கேப் வரைய போகிறோம். ஸோ இந்த கேப் வரைகிறதுக்கு டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம கீழேருந்து தான் எடுக்கணும். சரியா? ஸோ எப்படி வரையலான்னு பாருங்கள். அதே ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு நார்மல் டூ கொடுத்துடணும். நார்மல் டூ கொடுத்துட்டு இதில் கவனிங்க. ஸோ இந்த பார்ட்டை தான் நம்ம வரைய போகிறோம். இதை அப்படியே வரைஞ்சி என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் 2 சர்க்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் 24, செகண்டு 48. சரியா? அந்த 2 சர்க்கிளை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு இந்த சென்டர்லேருந்து சர்டைன் டிஸ்டன்ஸ் தள்ளி என்ன பண்ண போகிறோம், லைனை ஸ்டார்ட் பண்ணி ட்ரா பண்ண போகிறோம் டயக்ராமை. ஓகேவா? சரி, அப்போ ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிட்டோம். ஸ்கெட்சு போயிட்டு சர்க்கிள் சென்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள், இதோட ரேடியஸ் வந்து 24. அப்படி தானே, R24, இன்னொன்று R48. ஓகே. நெக்ஸ்ட்டு இன்னொரு சர்க்கிள் என்னது, 48. சரி, அது ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், டைமென்ஷன் கரெக்டாக போட்டிருக்கோமான்னு. 48. ஓகே. இன்னொரு சர்க்கிளோட டயமீட்டர் எவ்வளோ, 96. ஸோ ரேடியஸ்னால் அதில் பாதி இருக்கும். ஓகே. ஸோ இதை ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு லைன் சூஸ் பண்ண போகிறோம். இந்த லைனுங்கிறது எங்கே வரைய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, அது தேவைப்படும். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ். சரியா? இந்த 2 லைனையும் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா கவனிங்க. இப்போ இங்கேருந்து சர்டைன் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் இந்த லைன் வந்திருக்கு. ஓகேவா? அது 8ங்கிறது. ஸோ நம்ம 8, 16, 12 அப்புறம் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு லேஅவுட்டை மட்டும் என்ன பண்ணிடலாம்னா ட்ரா பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி மேலே இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சர்க்கிளை தாண்டி கொஞ்சம் தூரம் கவனிங்க. இந்த சர்க்கிளை தாண்டி கொஞ்சம் தூரம், அடுத்து திருப்பி மேலே ஏறுது, திருப்பி ரைட்டில் போகுது, திருப்பி மேலே ஏறுது, திருப்பி லெஃப்ட்டில் வந்து சர்க்கிளோட க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ அப்போ இங்கேருந்து சர்க்கிளை தாண்டி என்ன பண்ணியிருக்கேன், லைனை வரைஞ்சிருக்கேன். இந்த சர்க்கிளை ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, அது ஓவர் டிஃபைன்ட் ஆயிரும். அதனால் அதை நம்ம பண்ண வேணாம். ஏன்னா நம்ம இந்த டைமென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த லைனோட டைமென்ஷன் என்ன ஆயிரும், ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ அந்த சர்க்கிள்லேருந்து தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி ட்ரா பண்ணிக்கிட்டு வரைங்க. அடுத்து திருப்பி ஒரு ரைட்டு, திருப்பி ஒரு ஸ்ட்ரைட்டு, திருப்பி க்ளோஸ். சரியா? ஏன் கேப் ஆயிடுச்சு, இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ஒரு லேஅவுட் கிடச்சிருச்சு, அப்படி தானே? ஸோ இந்த லேஅவுட் கிடச்சிருச்சு. இந்த லேஅவுட்டை இப்போ என்ன பண்ணலாம், டைமென்ஷன் பண்ணிடலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிருங்க. ஃபஸ்ட்டு இந்த லைன், தட் மீன்ஸ் சென்டர் ஆஃப் த சர்க்கிளுக்கும் இந்த ஃபஸ்ட் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 8. இப்படி தானே, 8. நெக்ஸ்ட்டு 16, நெக்ஸ்ட்டு 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த டைமென்ஷன் எவ்வளோ, 16. அடுத்து இந்த டைமென்ஷன் 12. ஓகே. ஸோ இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹாரிசாண்டல் டைமென்ஷன் பாருங்கள். இங்கே மொத்தம் எத்தனை லைன் இருக்குது அப்படின்னா, ஹாரிசாண்டலில் இங்கே ஒரு லைன் இருக்கும், நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லைன் இருக்கும். சரியா? ஸோ இந்த லைன் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, இந்த 56ங்கிற டைமென்ஷனை டிஃபைன் பண்ணுது. ஸோ அப்போ இந்த சென்டர்லேருந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா 56ல் பாதி 28. ஓகே. இந்த எண்டு லைன் எதை டிஃபைன் பண்ணுது, இந்த
எண்டு சர்க்கிளுக்கான டெஃபினிஷனை தான் அதை டிஃபைன் பண்ணுது. ஸோ இந்த எண்டு சர்க்கிளோட டைமென்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா 54. ஸோ இது அப்போ இந்த லைன் சென்டர்லேருந்து இந்த லைனுக்கு வந்து 28, சென்டர்லேருந்து எண்டு லைனுக்கு எவ்வளோ 54. ஸோ அப்போ டைமென்ஷனுக்கு ட்ரா பண்ணிடலாம். இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் ஆனில் இருக்குது. அப்போ சென்டர் லைன்லேருந்து இந்த லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ 28, 56ல் பாதி. நெக்ஸ்ட்டு இந்த லைன்லேருந்து எண்ட் லைன் 54 ட்ரா பண்ணிட்டோமா. இப்போ தேவையில்லாதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதை மிரர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடலாம்னா ட்ரிம் பண்ணிடலாம். சரியா? ஸோ அப்போ மிரர் என்டிட்டிஸ் கொடுத்துருங்க. மிரர் என்டிட்டிஸில் இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன். ஓகே. ஸோ காப்பி கொடுத்துடணும். மிரர் அபோட்டுக்கு இந்த லைன். இப்போ மிரர் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்துட்டு ட்ரிம் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரிம் என்டிட்டிஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கீழே இருக்க 2 சர்க்கிளும் நமக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த லைனும் நமக்கு தேவையில்லை, இந்த லைனும் தேவையில்லை. ஒவ்வொரு லைனும் அப்படியே டிலீட் பண்ணிடலாம். இது எதுவுமே தேவையில்லை. அடுத்து இந்த சர்க்கிளும் தேவையில்லை, அடுத்து இந்த சர்க்கிள் தேவையில்லை. ஸோ அப்போ அடுத்து இந்த லேயரில் இந்த லைனும் நமக்கு தேவைப்படாது. அதே மாதிரி இந்த லைனும் நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஷேப்பு கிடச்சிருச்சு. இந்த சர்க்கிள் தேவைப்படாது, இந்த லைன் தேவைப்படாது, இந்த லைன் தேவைப்படாது, இந்த சர்க்கிள் தேவைப்படாது, இந்த லைன் தேவைப்படாது, இந்த லைன் தேவைப்படாது. ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம், இந்த லேஅவுட் கிடச்சிருச்சா? ஓகே. ஸோ ஓகே கொடுத்துட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துடணும். ஸோ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸ். ஸோ எக்ஸ்ட்ரூடட் பாஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் மிட் பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. டைமென்ஷன் எவ்வளோ 46 தானே. வித்து எப்போவுமே மாறாது, 46 தான். ஓகே கொடுத்துட்டோன்னா கேப் ரெடி. ஸோ இப்போ இந்த கேப்பில் டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஆர்க்காக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணியிருக்கோமா. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் இங்கேயும் ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணணும், ஒரு ஆர்க்காக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா டாப் ரைட் பிளேனோ டாப் பிளேனோ அந்த மாதிரி எந்த பிளேனும் சூஸ் பண்ணக்கூடாது. இந்த சர்க்கிளை இந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணிவிட்டு நார்மல் டூ கொடுக்கணும். சரியா? டாப் சர்ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா அதில் நார்மல் டூ ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த பிளெயினர் சர்ஃபேஸ் பிளெயினாக இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் டூ கொடுக்கணும். நார்மல் டூ கொடுத்துட்டு ஸ்கெட்சு போயிட்டு சர்க்கிள். ஸோ சென்டரில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த எண்டில் மார்க் பண்ணிங்கன்னா அதுவே 54. ஏன்னா அந்த எண்டு பாயிண்ட்டுங்கிறது 54 லென்த்துக்கு தானே வரைஞ்சிருக்கோம். ஸோ இது கொடுத்துட்டோன்னா சர்க்கிள் கிடச்சிரும். இப்போ இந்த சர்க்கிளை எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூடட் கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி கட் ஆகும். சரியா? இப்போ நான் கிளிக் கொடுத்துட்டேன்னா இந்த நடுவில் இருக்க எல்லோவாக இருக்க எல்லா பார்ட்டுமே என்ன ஆயிரும், கட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ளிப் சைடு டு கட் கொடுத்துட்டோன்னா இந்த சர்க்கிளுக்கு வெளியில் இருக்க ஷேப்லாம் என்ன ஆயிரும்னா கட் ஆயிரும். சரி, அதுதான் நமக்கு வேணும். அப்போ இந்த ஃப்ளிப் சைடு டு கட் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், இந்த ஸ்ட்ரைட்டில் இருக்கிற லைன் வந்து ஆர்க்காக மாறிடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த போல்ட்டுக்கான ஹோல் இருக்கும். ஸோ அதோட டைமென்ஷன் 12. ஸோ 2 ஹோல் வந்து மேக் பண்ணணும். 2 ஹோலுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 78. ஓகேவா? ஸோ இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி இதே பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு நார்மல் டூ ஸ்கெட்சு சர்க்கிள். ஸோ சர்க்கிள் பார்த்திங்கன்னா டாட்டட் லைனில் சென்டரில் இங்கே வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணிடுறோம். ட்ரா பண்ணிவிட்டு என்ன கொடுக்கணும், ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்துட்டு சர்க்கிளோட டயமீட்டர் எவ்வளோ போடணும், 12. இப்போ இந்த சென்டருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், 39. ஏன்னா டோட்டல் 78, பாதி வந்து 39. ஓகே. ஸோ இப்போ இந்த லைன் சூஸ் பண்ணிவிட்டு மிரர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது மிரர் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே. மிரர் என்டிட்டிஸ் சர்க்கிள், மிரர் அபோட்டில் மிரர் லைன். ஓகே. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் தேவையில்ல, ஸோ லைனை டெலீட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும், எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட் செலக்ட் பண்ணோன்னா என்ன ஆயிரும், கட் ஆயிரும். ஸோ அது த்ரூ ஆல்னு மாற்றிக்கிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஹோல் வந்து கட் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே கவனிங்க, இந்த இடத்துல ஒரு கட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கட்டு வந்து எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல
ப்ளேஸ் பண்ணுவோம். அந்த போல்ட்டு இடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கட்டை நம்ம பண்ணலாம். இப்போ அதுக்கும் அதே தான், அதே ஃபேஸ் தான். நம்ம டாப்பில் பண்ணுற எல்லாத்துக்குமே இதே ஃபேஸ் தான். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் டு ஸ்கெட்ச் போயிட்டு சர்க்கிள். ஸோ இப்போ வரைய போகிற சர்க்கிள் எதோட சென்டராக இருக்கணும்னா இந்த சர்க்கிளோட சென்டர்லேயே தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சர்க்கிளோட சென்டராக வச்சுட்டு இங்கே ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிடலாம். சரியா? ஸோ இப்போ இந்த சர்க்கிளுக்கான டைமென்ஷன் என்ன வைக்கணும்? இது வந்து டயமீட்டர் ஒரு 35 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளுக்கும் அதே மாதிரி 35. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துடணும். எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட். ஸோ எக்ஸ்ட்ரூடட் கட்டு கொடுத்துட்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணணும். நல்லா கவனிங்க. இப்போ இப்படியே வச்சு நான் கட் கொடுத்தேன்னா நம்ம ஏற்கனவே வரைஞ்ச பார்ட்லாம் காணாமல் போயிடும். அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுங்கள். டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகிருக்கும். சரியா? ஸோ இது வந்து டயக்ராமில் 12ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த 12 கட் பண்ணோன்னா அந்த போல்ட் வந்து இடிக்கும். எந்த இடத்துல இருக்கும் அது? ஓகே, இதில் கொடுக்கல, மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைமென்ஷனுக்கு என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரண்ட் பிளேன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் போயிட்டு இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ இதோட ஹிடன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானே இருக்குது. இதில் பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஹோல். ஓகேவா? ஸோ அந்த ஹோலை மேக் பண்ணிடலாம். கவனிங்க நல்லா. இதை 3Dயாக மாற்றி இப்போ இதில் போயிட்டு ஹோல் விசார்டு. சரியா? ஹோல் விசார்டு கிளிக் கொடுத்தோன்னே ஹோல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஹோல் இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு ஹோல் இருக்குது 16 mm டெப்த்துக்கு. அதோட டயமீட்டர் எவ்வளோ? 8. திருப்பி பாட்டமில் பேலன்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது? 6 இருக்கா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 8 mm ஃபஸ்ட்டு டாப்பில் உள்ள ஹோலை மேக் பண்ணிடலாம். அப்போ ட்ரில் சைஸ் வந்து 8 ஆல்ரெடி இருக்குது. டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இருக்கணும்? 16 டிஸ்டன்ஸுக்கு இருக்கணும். பொசிஷன்ஸ் போயிட்டு 3D ஸ்கெட்சு இங்கே சென்டரை மார்க் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம போன டயக்ராமில் பார்த்தோம்ல அதே மாதிரி ஹோலை சென்டர் பண்ணலாம். ஸோ சென்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டு ஃபீச்சர் மேனேஜர் போயிட்டு ஃப்ரண்ட் பிளேன். ஸோ அப்போ ஃப்ரண்ட் பிளேனுக்கும் இந்த சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 0வாக மாற்றிடணும். நெக்ஸ்ட்டு திருப்பி இதே சென்டர் ஃபீச்சர் மேனேஜரில் போயிட்டு ரைட் பிளேனில் போயிட்டு 0ன்னு மாற்றிட்டிங்கன்னா இதுலேயும் சென்டர் ஆயிரும். ஸோ அப்போ டோட்டல் சிஸ்டத்தோட சென்டரில் இந்த டயக்ராம் வந்துடும். ஓகே கொடுத்துட்டு கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? இது கட் ஆயிரும். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வரைய போகிறோம்னா இந்த சென்டர்லேயே இன்னும் கீழே சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சர்க்கிள்லேயே இன்னொரு சின்ன சர்க்கிள் இருக்குது. அது என்ன டைமென்ஷனுக்கு இருக்குது? 6 mm டயமீட்டருக்கு பேலன்ஸ் இடத்துல இருக்குது. அப்படி தானே? ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி வரையலான்னா இதை ஈஸியாக வரைகிறதுக்கு டாப் பிளேனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வரைகிறது எல்லாமே எங்கே இருக்கும்? டாப் பிளேனில் தான் வரைவோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ டாப் பிளேன் நார்மல் டு கொடுத்துடணும். ஸ்கெட்சு போயிட்டு சர்க்கிள் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னது? டயா 6. அப்படின்னா ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும்? 3 கொடுத்துட்டு ஓகே. இப்போ எக்ஸிட் ஸ்கெட்சு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட். சரியா? ஸோ இது கட்டு கொடுத்துட்டு இது கிளிக் பண்ணிவிட்டு இது கீழே போகும். இதை வந்து டைரக்ஷனை மாற்றிடணும். இது ப்ளூ வால். ஓகே கொடுத்துட்டோன்னா என்ன ஆயிடுச்சு? 6 mmக்கு கீழே கட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் சிம்பிளஸ்ட் வே அந்த கட்டு ஹோல் மேக் பண்ணுறதுக்கு. திருப்பி நம்ம ஹோல் விசார்ட் போக வேணாம். ஏன் அப்படின்னா இது 6 mmங்கிறது சின்ன டயா. ஸோ அப்போ இதை தாண்டி போனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏற்கனவே 8 mm கட் ஆயிடுச்சுல. ஸோ அப்போ வெறும் சின்ன சைஸ் 6 mm கட் ஆனாலும் அங்கே வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்பட போகிறதில்ல. சரியா? ஸோ இதான் என்னது? கேப்.
இப்போ இதில் வேறு எதுவும் மிஸ் ஆகிருக்கா பார்ட் எதுவும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துட்டு கேப். ஓகே, நெக்ஸ்ட்டு நியூ கொடுத்துருங்க. பார்ட்டு ஓகே. அடுத்த பார்ட் என்ன இருக்குது அப்படின்னா பிரேசஸ். ஸோ இந்த பிரேசஸை நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் த சர்க்கிள். ஏன்னா இது டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. இதுக்கு என்னென்னா இந்த சர்க்கிளுக்கான டயமீட்டரை இங்கே நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு சர்க்கிள். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சர்க்கிளில் இருக்குது, அடுத்து ஒரு சர்க்கிளில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சர்க்கிள் பார்த்துங்க 4 சர்க்கிள் இருக்குது. ஆனால் இங்கே 3 திக்னஸ் தான் இருக்குது. 1 2 3 தானே இருக்குது. 3 டயமீட்டர் தான் காட்டியிருக்காங்க. ஆனால் ஒரு டயமீட்டர் காட்டலை. அது என்ன அப்படின்னா இந்த 32ங்கிற டயமீட்டர். இந்த 32ங்கிற டயமீட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படி வரையலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ மிட் பிளேனில் நம்ம வரைஞ்சிக்கிட்டு ஒரு சைடு வரைஞ்சிருவோம். இன்னொரு சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், மிரர் பண்ணிக்கலாம். இல்லை மிரர் பண்ணிக்குவோம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, கவனிங்க. இப்போ இதில் நல்லா பாருங்கள். இங்கேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 28ல் பாதி 14 இருக்குமா? 14. அடுத்து இந்த சென்டர்லேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் அது எவ்வளோ இருக்கும்? 46ல் பாதி 23. அடுத்து 64. ஸோ அப்போ இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 64. அப்போ பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 32. அதாவது பாதி எவ்வளோ இருக்கும்? 32. ஓகே. ஸோ நல்லா கவனிங்க. இந்த 14ங்கிறது இந்த லைன் அப்படி தானே? அதாவது 44 இந்த 32 டயமீட்டரை மறந்துடுங்க. 32 மறந்துடுங்க. 44 டயமீட்டருக்கு உள்ள சர்க்கிள் வந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸுக்கு இருக்குது. சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தட் இஸ் 14. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 14 டைமென்ஷனுக்கு என்ன பண்ணணும்? 14 லென்த்துக்கு இந்த 44 டயமீட்டரை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ அதை பண்ணலாமா ஃபஸ்ட்டு? இப்போ இதை வந்து நம்ம ரைட் பிளேனில் தான் நமக்கு இதெல்லாம் சர்க்கிளாக தெரியுது. ஸோ அப்போ ரைட் பிளேன் சூஸ் பண்ணிக்கணும். ஸ்கெட்ச் போயிட்டு சர்க்கிள் சென்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. சர்க்கிளோட டயா 44. ஸோ அப்போ ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? 22. ஓகே. ஸோ சர்க்கிள் டிக் பண்ணியாச்சு. எக்ஸிட் ஸ்கெட்சு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸ் இதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகும். எவ்வளோ எம்எம்க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு சொன்னேன்? 14 mm. ஸோ த்ரூ அவுட் த 14 லென்த்துக்கு இந்த இது இருக்குது. அப்போ 14 இங்கே போயிட்டு 14. சரி, அது மிட் பிளேன் எதுவும் மாற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம மிட் பிளேனை வந்து மிரர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ மிட் பிளேன் மாற்ற வேணாம். பிளைண்டுனே வச்சு என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சர்க்கிளோட இந்த எண்டை சூஸ் பண்ணிவிட்டு நார்மல் 2 கொடுக்கணும். நார்மல் 2 கொடுத்துட்டு அடுத்த சர்க்கிளோட டைமென்ஷன் எவ்வளோ? இப்போ 44 முடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்குது? 48. ஸோ இந்த 48ங்கிறது என்ன சர்க்கிள்? இந்த சர்க்கிள் அப்படி தானே? இந்த சர்க்கிள். இந்த சர்க்கிளோட எந்த லென்த்துக்கு இருக்குது? இந்த சர்க்கிளுக்கான லென்த்து 23. ஸோ இந்த 23ங்கிறது இந்த மிட் பிளேன்லேருந்து இந்த சர்க்கிள் எவ்வளோ தூரம் வருதோ அது 23. அப்போ இந்த வெறும் இந்த சர்க்கிள் மட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? இந்த பெரிய லைன்லேருந்து இந்த லைனை மைனஸ் பண்ணால் தானே இதோட திக்னஸ் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பெரிய லைன்கிறது 23, இந்த சின்ன லைன்கிறது 14. ஸோ 23 - 14 எவ்வளோ கிடைக்கும்? 9. ஸோ அப்போ இது மட்டும் எவ்வளோ தூரம் இருக்குது? 9 mm இருக்குது. அடுத்து இந்த 64ல் பாதி 32. ஸோ அப்போ இந்த சென்டர்லேருந்து 32 இருக்குது. ஓகேவா? அடுத்து இங்கேருந்து 23க்கு வேறு ஏதோ ஒரு டைமென்ஷன் இருக்குது. இந்த டைமென்ஷனில் இல்லை. ஸோ அப்போ 32 - 23 அது எவ்வளோ? 9. ஓகேவா? அப்போ இதோட திக்னஸும் என்னது? 9 தான். சரியா? ஸோ அப்போ இனிமேல் பண்ண போகிற 2 டைமென்ஷனையும் 9 mmக்கு என்ன பண்ணணும்? 9 திக்னஸ்க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அப்போ ஒரு டயாமீட்டர் 48, இன்னொரு டயாமீட்டர் 64. ஓகே. அப்போ இந்த சர்க்கிள் நம்ம பிளேன் சூஸ் பண்ணிட்டோம்.
சர்க்கிள் எடுத்துக்கோங்க. டயமீட்டர் 48. ஏற்கனவே எவ்வளோ வரைஞ்சிருக்கோம்? 44னா 22 ரேடியஸில் வரைஞ்சிருப்போம். 48னா 24. ஓகே கொடுத்துடணும். எக்ஸிட் ஸ்கெட்சு, ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் வாஸ் கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகும். 3Dயில் மாற்றி பாருங்கள். எவ்வளோ திக்னஸ்க்கு சொன்னேன்? 9 mm. ஸோ 9 கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். திருப்பி இந்த பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு இதை நார்மல் டு கொடுக்கணும். எக்ஸ்ட்ரூடட் பாஸில் போயிட்டு சர்க்கிள் 32னா டயமீட்டர் 64. ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டோன்னா எக்ஸ்ட்ரூடட் பாஸ் எவ்வளோன்னு காட்டும். அதுவும் 9 mm தான். ஓகே கொடுத்துட்டோன்னா ஒரு ஆஃப் கிடச்சிருச்சு. பிரேசஸோட ஒரு ஆஃப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம்? மிரர் பண்ணலாம். சரியா? இப்போ மிரர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபீச்சர்ஸில் போயிட்டு லீனியர் பேட்டர்னில் மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் மிரர் ஃபேஸ் ஆர் பிளேன், எந்த பிளேனோ இல்லை எந்த ஃபேஸை பொறுத்து நீங்கள் மிரர் பண்ண போகிறீங்க. நம்ம எப்படி 2Dயில் வந்து மிரர் அபவுட்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு ஈக்குவலான ஆப்ஷன் இது. ஸோ எதை பொறுத்து நான் மிரர் பண்ண போகிறேன்னா இதை பொறுத்து. இதை கிளிக் பண்ணோன்னே அடுத்து ஃபீச்சர்ஸ் டு மிரர்னு வந்துருச்சு. அப்போ எதெல்லாம் மிரர் பண்ண போகிறோம்? இந்த பார்ட்டு, இந்த பார்ட்டு, இந்த பார்ட்டு. இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? மிரர் ஆயிரும். சரியா? ஓகே, இப்போ இது ஒரு சாலிடாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? இந்த 32 மறந்துடுங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த 32ங்கிறது என்னது? ஒரு டயமீட்டரில் ஒரு சர்க்கிள் இருக்குது. அது என்ன இருக்குது? கட் ஆகிருக்கு. அப்போ பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு நார்மல் டு ஸ்கெட்சு, சர்க்கிள் சென்டரில் வச்சுட்டு என்ன பண்ணணும்? 32ல் பாதி 16 கொடுத்துட்டு ஓகே. எக்ஸிட் ஸ்கெட்சு, ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட்டில் போயிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து த்ரூ ஆல் கொடுக்கணும். த்ரூ ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோன்னா என்ன ஆயிரும்? இந்த மாதிரி கட் ஆயிரும். புரியுதா? ஸோ இதை தான் வந்து என்னது? பிரேசஸ். ஸோ இந்த பிரேசஸில் இன்னும் 2 விஷயம் இருக்குது. என்னன்னு பாருங்கள். ஒன்று வந்து இந்த டாப்பில் வந்து 6 mmக்கு ஒரு ஹோல் இருக்குது, 6 mm டயாக்கு ஒரு ஹோல் இருக்குது. இன்னொன்று பாட்டமில் ஸ்னக்குன்னு ஒரு பார்ட் இருக்கா? ஸோ இது என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணப்பட்ட ஒரு பார்ட். இதோட டைமென்ஷன் 8. சரியா? 8 mm லென்த்து, 8 mm டயமீட்டராக வந்து 8. ஸோ இது ரெண்டுமே வந்து இங்கே கவனிச்சிருப்போம். இங்கே கவனிச்சிருக்கீங்களா? இங்கே இடத்துல அதான் பண்ணியிருப்போம். 8 mm டயா, 8 mm டெப்த்து. சரியா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். புரியுதா? சரி, இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கவனிங்க. ஓகே, ஸோ இதில் வந்து டாப் லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. டாப் லைன் சூஸ் பண்ணிவிட்டு நார்மல் டு கொடுத்துட்டு ஸ்கெட்சு, சர்க்கிள். ஸோ சென்டரில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்க்கிளோட டயமீட்டர் 8, அப்போ ரேடியஸ் வந்து 4. ஓகே கொடுத்துருக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த மாதிரி சென்டரில் இந்த சர்க்கிள் இருக்குது. ஸோ இந்த சர்க்கிளை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி இங்கேயே வச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணேன்னா என்ன ஆகும்? இங்கேருந்தே இது என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரூட் ஆகும். சரியா? ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா ஆஃப் செட்டுன்னு ஒரு ஆப்ஷன். ஏற்கனவே நம்ம ஆட்டோகேட்லாம் பார்த்துருப்போம். ஆஃப் செட்டுங்கிறது செர்டன் டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம ட்ரா பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ்ட்ரூடட் பாஸ் கொடுத்துட்டு இந்த சர்ஃபேஸை கொடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி இது எக்ஸ்ட்ரூட் காட்டுது. சரியா? ஆனால் நம்ம ஸ்கெட்ச் பிளேன்லேருந்து கொடுக்கக்கூடாது. ஆஃப் செட் கொடுத்துட்டு ஆஃப் செட்டுக்கான டிஸ்டன்ஸ் கேட்கும். ஆஃப் செட்டுங்கிறது எதுக்கு அப்படின்னா எந்த டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம வரைஞ்சிருக்க பிளேன்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி அது எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைமென்ஷன். நல்லா பாருங்கள், இது வரைக்கும் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஃப்ரம் வந்து எப்போவுமே ஸ்கெட்ச் பிளேனில் தான் இருக்கும். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல பிளேன் நம்ம ட்ரா பண்ணோமோ அங்கேயே அது 3Dயாக மாறும். ஆனால் நம்ம இதை என்னவா மாற்றணும்? இப்போ ஆஃப் செட்டு கொடுத்துட்டு இங்கே ஆஃப் செட் டைமென்ஷன் போடணும். சரியா? ஸோ இருக்கிறதுலே இதில் சின்ன சர்க்கிள் எது? இந்த சர்க்கிள். தட் மீன்ஸ் 44. அப்படி தானே? ஏன்னா 32ங்கிறது ஹோல். ஸோ அது கட் ஆயிரும். இப்போ இருக்கிறதுலே சின்ன சர்க்கிளுங்கிறது இது தான். ஸோ இதோட டைமென்ஷன் எவ்வளோ? 44. ஸோ 44ல் பாதி 22. ஸோ அப்போ இந்த பிளேன்லேருந்து 22 mm தள்ளி இது என்ன ஆகணும்? எக்ஸ்ட்ரூட் ஆகணும். அப்போ ஆஃப் செட்டில் போயிட்டு 22 கொடுத்துருங்க. தள்ளி போயிடுச்சா? எப்படின்னு தெரியுதா?
ஸோ இந்த இதுலேருந்து என்ன ஆயிடுச்சு, தள்ளி போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ இதோட டெப்த்து எவ்வளோ இருக்கணும், 8 mm. 8க்கான சர்க்கிள் டயா வரைஞ்சாச்சு. ஸோ 8 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், இந்த பார்ட்டில் ஸ்னக்கு ரெடி ஆயிரும். புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஹோல் ஒன்று மேக் பண்ணணுமா? ஸோ அந்த ஹோல் எங்கே மேக் பண்ணலாம், பேக் எண்டில். ஸோ இதுக்கு பேக் எண்டு, ஓகேவா? இப்போ டாப் லைன் சூஸ் பண்ணிவிட்டு நார்மல் டூ கொடுத்துட்டு இன்னொரு தடவை நார்மல் டூ கொடுத்துட்டிங்கன்னா பேக் எண்டு கிடச்சிரும், ஓகேவா? இப்போ இதில் போயிட்டு ஹோல் விசார்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹோல் விசார்ட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா சாரி இந்த ஃப்ரண்ட் பிளேன் டாப் பிளேன் நார்மல் டூ கொடுக்க வேணாம். டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க, ஹோல் விசார்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி பொசிஷன் கேட்கும், ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு பொசிஷனில் போயிட்டு 3D ஸ்கெட்சில் இந்த மாதிரி இந்த பிளேனில் நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது சென்டர் ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆயிரும், பேக் எண்டில் நார்மல் ஆயிரும். ஓகே, இப்போ இதை எப்படி நார்மல் டூ கொடுக்கலாம், ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு சென்டரு, இங்கே போய் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் பிளேன். ஸோ ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதை வந்து 0வாக மாற்றிடணும். அடுத்து திருப்பி இந்த இடத்துல சென்டரு, திருப்பி ஃபீச்சர் மேனேஜரில் போயிட்டு ரைட் பிளேன். ஸோ இந்த டைமென்ஷன் என்னது, 0. சரி, அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் அது டேரெக்டாக என்னவாயிரும், ஹோல் கிடச்சிரும். ஆனால் ஹோலுக்கான டைமென்ஷன் என்னது இருக்குது, அதை நம்ம செக் பண்ணவே இல்லை. டைப்பில் போயிட்டு ஹோலுக்கான டைமென்ஷன் எவ்வளோ, 6 mm டயா. ஸோ த்ரூ ஹோல் 6 mm டயா. 6 mm டயமீட்டரில் போயிட்டு 6ன்னு மாற்றிக்கோங்க. இது அப் டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த சர்ஃபேஸ் எது வரைக்குமோ அது வரைக்கும் கட் ஆகும். சரியா? இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், இங்கே ஹோல் க்ரியேட் ஆயிரும். புரியுதா? ஸோ இப்போ இது என்ன, இந்த பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இது பார்ட்டுக்கு நேம் என்னது, பிரேசஸ். அதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நியூ பார்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது நட் அண்ட் போல்ட் மட்டும்தான். சரியா? இது சிம்பிளாக நம்ம ட்ரா பண்ணிடலாம். கவனிங்க, ஸ்கொயர் ஹெட்டா. ஸோ ஸ்கொயர் ஹெட்டு 24ன்னு இருக்குது. ஸோ அப்போ ஸ்கொயர் ஹெட் 24க்கு என்ன பண்ணலாம், ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணலாம். ஸோ 26 நீங்கள் இருக்குல்ல, ஸோ 26 ட்ரா பண்ணிடலாம். 26க்கு பண்ணிடலாம். இந்த ஹெட்டுக்கான லென்த் எவ்வளோ, 8. சரியா? அதே மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க 66 + 30 96க்கு ட்ரா பண்ணிடுவோம். இப்போ இந்த இதுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கோன்னா டாப் லைனில் ட்ரா பண்ணணும். ஸோ டாப் லைன் கொடுத்துட்டு நார்மல் டூ கொடுக்கணும். ஸ்கெட்சு போயிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்டர் ரெக்டாங்கிள், ஏற்கனவே நம்ம இது ட்ரா பண்ணோம்ல, இந்த போல்ட்டுக்கான ஸ்பேஸ் ட்ரா பண்ணோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், போல்ட்டை ட்ரா பண்ணிட போகிறோம். இப்போ சென்டர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துடணும். இதில் போயிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் இது எவ்வளோ, 26. இந்த சைடு 26. ஓகேவா? ஸோ டைமென்ஷன் ஓகே கொடுத்துருங்க. அடுத்து சர்க்கிள் சென்டரில் வச்சுட்டு இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த போல்ட் வரையணும். ஓகே, இப்போ ஃபீச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸு. ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். 8 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணுமா, அப்போ இங்கே 8ன்னு மாற்றிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி மாறிடும். இது ஹெட்டு கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஹெட்லேருந்து நார்மல் டூ கொடுக்கணும், ஸ்கெட்சு கொடுத்துடணும், சர்க்கிள் சென்டர்லேருந்து இந்த சர்க்கிள். ஸோ இதோட டயம் வந்து M12 அப்படின்னா 6, ரேடியஸ் வந்து 6க்கு ட்ரா பண்ணணும். இப்போ 6 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன ஆயிரும், சர்க்கிள் 6க்கு வந்துடும். சரி, அது ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு செக் பண்ணாலும் ஓகே, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. 12 வந்துருச்சா? இதோட சென்டரை வேணால் இன்னொரு தடவை என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணலான்னா இந்த சென்டரையும் இந்த லைனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இது 13 காட்டும். எப்படி 13, டோட்டல் லென்த் வந்து 26. ஸோ அது வந்து
13 இருக்குது அப்படின்னா அது கரெக்டாக பொசிஷன் ஆயிருக்கு. ஸோ இதுவும் காட்டிடுச்சு ட்ரிவன். அந்த ட்ரிவன் காட்டிடுச்சு அப்படின்னா அது ஏற்கனவே அது டிஃபைன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ட்ரைவன் ட்ரிவன் அது காட்டிடுச்சுனாலே அது ஏற்கனவே டிஃபைன் ஆயிடுச்சு. அப்போ பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைங்கிறதோட அதை மாற்ற முடியாது நம்ம. சரியா? சப்போஸ் அது நமக்கு அந்த மாதிரி தேவைப்படலைன்னா நம்ம என்ன பண்ணணும், புதுசாக தான் ட்ரா பண்ணணும். ஓகே, சரி. இப்போ இது கொடுத்துட்டு என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரூடட் பாஸ் கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகும். டோட்டல் ஹைட் எவ்வளோ, 66 + 30 எவ்வளோ, 96. 96க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், போல்ட்டு கிடச்சிரும். இதை சேவ் பண்ணிக்கோங்க. BOLT இதான் போல்ட். 19